மக்களே, ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவுல ஒரு 2 வயசு குழந்தை காணாம போன சம்பவத்துல சில அத்தன்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த குழந்தையுடைய அம்மா வாய் திறந்து வந்து பேசியிருக்காங்க. அதன் மூலமாக சில டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால வந்து கேதர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை தாண்டி இன்னமும் பல அனுமானங்கள் வந்து இந்த குழந்தை காணாம போச்சு பார்த்தீங்களா? இந்த குழந்தையோட கேஸ்ல வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அத்துணை அனுமானங்கள் வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா ஷேர் பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கூகுள் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன மேட்டர்ன்னு பார்க்கும்போது, இத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வேகமா சொல்லிர்றேன். அதாவது நம்மளுடைய பக்கத்து மாநிலமான ஆந்திரா மாநிலத்தில இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல துணி அப்படின்கின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த துணி ஏரியால வந்து சிஹெச் அக்ரஹாரம் அப்படின்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 40 ஏக்கர் பாமாயில் தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடு என்பது இருக்கு. அந்த வீட்ல வந்து 4 பேர் வசிச்சுட்டு வராங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு அக்கா அப்படின்கின்ற ஒரு ஞானேஸ்வரி அப்படின்கின்ற ஒரு 2 வயசு குழந்தைங்க. ஸோ போன ஜூன் 6ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய அப்பா வந்து அந்த பாமாயில் தோட்டத்துல வேலை செய்வதற்கு, பராமரிப்பு பணிகள் செய்வதற்கு வெளிய போறாரு. அப்படி வெளிய போன அப்பா பின்னாடியே ஞானேஸ்வரி அப்படின்கின்ற அந்த 2 வயசு குழந்தை போயிடுது. அப்பா திருப்பியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்ல விட்டுர்றாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு. அம்மா அலட்சியமா விட்டுறாங்க. பெருசா கண்டுக்கல. அப்பா போன பிறகு அப்பாவ திருப்பியும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஞானேஸ்வரி குழந்தை வந்து அந்த வீட்டுடைய காம்பவுண்ட தாண்டி வெளிய வருது. அதோடைய அந்த காட்சிகள் எல்லாமே சிசிடிவில வந்து பதிவாகுது. அவ்வளவுதாங்க. அப்பா போன அந்த குழந்தை இப்ப வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சுன்றது ஒண்ணுமே தெரியல. நெறைய போலீஸ் டீமா இருக்கட்டும், என்டிஆர்எஃப் டீமா இருக்கட்டும், எஸ்டிஆர்எஃப் டீமா இருக்கட்டும், தடயவியல் நிபுணர்களா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், அத்தனை வச்சு தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரையும் காணோங்க. அந்த குழந்தை காணாம போகும்போது, அந்த குழந்தை கூடவே ஒரு நாய், அவங்களுடைய வளர்ப்பு நாய் என்பது கூட போயிருக்கு. அந்த நாய் போயி ஒரு 3 அந்த குழந்தை கூடவே போயிருக்கு. அந்த குழந்தை காணோம். அந்த அந்த நாய் வந்து 3வது நாள் திரும்பி வந்திருக்கு. வந்து அந்த நாய் வினோதமா நடந்துகிட்டு, அந்த நாய் வந்து இறந்து போச்சுங்க. அந்த நாயோடைய உடம்ப வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த நாயோடைய உடம்புல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வரப்போகுது? என்ன நடந்திருக்கும் அந்த நாய்க்கு? ஏன் நாய் வந்து இறந்து போச்சு? குழந்தை கூட லாஸ்ட்டா இந்த நாய் தானே போயிருக்கு. அப்போ நாயே இறந்து போச்சுன்னா, குழந்தைக்கு வந்து என்ன நடந்திருக்கும்? அப்படின்ட்டு ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அசம்ப்ஷன் போயிட்டு இருக்கு. நம்மளாலேயே பல விஷயங்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியுது. குழந்தைய நினைக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்ளோ நடந்திருக்குங்க. ரீசென்ட் அப்டேட்ஸ் இவ்ளோ போயிட்டு இருக்கு. ஸோ அததான் இப்போ உங்ககிட்ட நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதாவது அந்த குழந்தை கூடவே போயிருக்கக்கூடிய அந்த நாய் வந்து ஒரு ரோட்ல வந்து தென்பட்டுருக்குங்க. எவ்வாறு தென்பட்டுருக்குன்னா, ஒரு கோயிலுடைய சிசிடிவி காட்சிகள் வந்து இப்போ வெளிய வந்திருக்கு. அந்த சிசிடிவியோடைய பார்வையில அந்த நாய் என்பது தென்பட்டிருக்கு. நாய் வந்து ரோட்ல போய் திரிஞ்சுகிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த குழந்தை வந்து ஏன் ரோட்டுக்கு வந்து போயிருக்கக்கூடாது? அந்த குழந்தைய வந்து ஏன் வேற யாரோ கடத்திக்கிட்டு போயிருக்கக்கூடாது? அப்படிங்கின்ற இவ்வாறான விஷயங்கள் இப்ப வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அவங்க அப்பான்னா அவ்ளோ உயிராம். அப்பா அப்பான்ட்டு எப்ப பார்த்தாலும் சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்குமாம். ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய குழந்தை அப்பாவுடைய அந்த பாசத்தினால் தான் அந்த வீட்டு காம்பவுண்ட விட்டு வெளிய போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தை காணாம போன அன்னைக்கு ஒரு நபர் வந்து எங்களுக்கு வந்து சொன்னாருங்க. குழந்தை இந்த மாரி ஒரு மலை பக்கத்துல நடந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காராம் அந்த அம்மா கிட்ட. இந்த இடத்துல அந்த நபர் அந்த குழந்தைய தூக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆனா எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு அறிவு இருக்கிற அந்த ஆளுக்கு, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தா என்னதான் ஆகப் போகுது? அப்படின்ற மாரியான இந்த வரான கேள்விகள் வந்து கேட்க தோணுது இல்லையா? ஸோ அவங்க அம்மா வந்து சில விஷயங்கள் திருப்பியும் பதிவு பண்றாங்க. இங்க வந்து எங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் மேல யார் மேலயும் சந்தேகம் கிடையாது. ஸோ குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கின்ற ஒரு பாணியில அவங்க அம்மா வந்து பேசிக்கிட்டு வராங்க. ஆனா, சில யூகங்களை வச்சு பார்க்கும்போது, நம்மளுடைய நாட்டு நடப்புல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, குழந்தைய கிட்னாப் பண்ணாம இருப்பாங்களாங்க? எவ்வளோ சம்பவங்களை வந்து கேள்விப்பட்டுருக்கோம். பட் அவங்க அம்மா வந்து கிட்னாப் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி உறுதியா சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை தாண்டி இப்போ அவங்களுடைய ஆந்திர மாநிலத்தில இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து என்ன பேசிட்டு வராங்கன்னா, இப்போ 400க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய போலீஸு, என்டிஆர்எஃப் டீமு, எஸ்டிஆர்எஃப் டீமு, தடயவியல் நிபுணர்கள், ட்ரோன்ஸு, தெர்மல் கேமரான்ட்டு நெறைய விஷயங்கள வச்சு அவங்க அந்த குழந்தைய வந்து செக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து காணோம். அங்க இருக்கக்கூடிய மலைக்குன்றுகள்லயும் ஏறி செக் பண்ணிட்டாங்க. குழந்தை வந்து காணோம். ஸோ இதுக்கப்புறம் குழந்தைய அங்க தேடி பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு, அங்க தேடுதல் பணிய வந்து இப்போதைக்கு போலீஸ் யாருமே பண்ணல. ஸோ குழந்தை ஒருவேளை யாரையா ஐ மீன் யாராச்சும் கிட்னாப் பண்ணி போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல போலீஸ் இப்ப வந்து யோசிச்சுட்டு வராங்களாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா நாயோடைய சிசிடிவி அந்த காட்சிகள்ல என்ன சொல்லுது? நாய் வந்து ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருக்கிற மாரி ஒரு காட்சிகள் வெளிய வந்ததா? போலீஸ் இப்ப என்ன நினைப்பாங்க? ஓகே. ஸோ நாய் வந்து எதனால ரோட்டுக்கு போயிட்டு இருக்கு? குழந்தை கூடவே போனதால தான் நாய் ரோட்டுக்கு போயிருக்கு. ஸோ நாய் வந்து குழந்தை கூடவே இருந்திருக்கு கடைசி வரைக்கும். அப்போ ரோட்ல யாரோ அந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்ப கேஸ் வந்து ஒரு பக்கமா திசை மாறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, அந்த பாமாயில் தோட்டம் பக்கத்திலேயே ஒரு நேஷனல் ஹைவே வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேஷனல் ஹைவே வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை.
அப்போ அந்த குழந்தை தவறுதலாக ரோட்டுக்கு போயிருக்கும்போது, அந்த வழியாக போயிருக்கக்கூடிய லாரி டிரைவர்ஸோ, இல்ல அந்த பக்கம் போயிருக்கக்கூடிய அந்த கார்ல போறவங்களோ, இந்த பக்கம் போவாங்க இல்லையா? "என்ன குழந்தை தனியா இருக்கு" அப்படின்ட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படின்கின்ற இவ்வாறான விஷயங்களும் இப்ப வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, அந்த குழந்தை வந்து ஸ்டேட்ட கடந்து வேற எங்கேனா கூட போயிருக்கலாம் அப்படிங்கின்ற இவ்வாறான அனுமானங்கள் ஒரு பக்கம் வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கேற்பவாறு இப்போ வந்து அந்த நாய் வந்து சிசிடிவியோடைய அந்த காட்சிகள வந்து தென்பட்டுருக்கு. டேட் சொல்ல மறந்துட்டேன். 6த் அதுவும் அந்த குழந்தை வந்து காணாம போன அந்த நாள் தான் அந்த நாயும் அங்க ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கோயிலுடைய சிசிடிவி காட்சிகள்ல வந்து தென்பட்டிருக்கு. ஸோ போலீஸும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கலாம் இந்த குழந்தைய அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இத்தன நாளா நம்ம வந்து ஒரு பயத்திலயும், ஒரு பீதியிலயும் இருந்தோம். ஸோ குழந்தைக்கு வந்து தோட்டத்துல என்ன ஆகியிருக்குமோ, எதனா விலங்குகள் சீண்டி இருக்குமோ, இல்ல அந்த குழந்தை போய் அங்க மாட்டிக்கிச்சா, இங்க அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்ட்டு ஒரு பீதியில இருந்தோம். பட் நாயோடைய அந்த சிசிடிவி காட்சிகள் ரோட்ல தென்பட்ட உடனே, இப்போ ஒரு சிலர் வந்து இது வந்து கிட்னாப்பிங்கா தான் இருக்கும் அப்படிங்கின்ற இவ்வாறான கோணத்துல வந்து பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ குழந்தைக்கு ஒண்ணும் ஆகியிருக்க கூடாது அப்படிங்கின்ற ஒரு மன ஓட்டம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயுமே. பட் இந்த இடத்துல வந்து நம்ப முடியலங்க. ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் கிடையாது. குழந்தைய வந்து கிட்னாப் தான் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. குழந்தைய வந்து யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஸ்ட்ராங் ப்ரூஃப் கிடையாது. ஆனா நாய் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் என்பது இடம்பெற்றிருக்கு. இதை தாண்டி இதுல வந்து கான்ஸ்பிரசி தியரி திருப்பியும் இந்த சதி கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய 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 அதுல ஒரு சிலது வந்து என்னன்னு பார்க்கும்போது, அவங்க வசிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த பாமாயில் தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிராஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த புட்கள் ரொம்ப ஹைட்டா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு புட்களும், அதாவது அங்க இருக்கக்கூடிய புல்லு எல்லாமே கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தை ஒருவேளை அந்த புல்லுக்குள்ள போய் மாட்டியிருந்தா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 15 நாள் ஆயிருக்கு. குழந்தையுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாமாயில் தோட்டத்துல 2 போர்வெல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆழ்துளை கிணறுகள் 2 இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கேற்பவாறு மீடியாஸ்ல வந்து அந்த ஆழ்துளை கிணறுகளை வந்து பார்க்க முடியுது. அந்த ஆழ்துளை கிணறுகளுடைய ஹைட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மீட்டர் அளவுக்கு ஹைட்ல இருக்குங்க பைப் எல்லாமே. அது மட்டும் இல்லாம சிமெண்ட் சாக்கு, அதுக்கப்புறம் சில சாக்கு மூட்டைகள் இருக்கும் இல்லையா? அந்த காலி சாக்கு மூட்டைகளை வச்சு அடைச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்பாவ தேடி போற குழந்தை எப்படி ஒரு பக்கமா இறங்கி அது என்ன போர்வெல்லா அதை கழட்டிட்டு உள்ள போய் எட்டி பார்த்து தவறி விழுமாங்க. இதுக்கு ஏதாச்சும் சாத்தியக்கூறுகள் இருக்கா? பட் இவ்வாறாக கான்ஸ்பிரசி வந்து ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது கூடவே நிறைய மீடியா பர்சன்ஸ் அங்க இருக்காங்க இல்லையா? ஸோ ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே போயிட்டு அங்க அந்த போர்வெல்ஸை வந்து அக்சஸ் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க இல்லையா? அப்போ அந்த புல்லுடைய ஹைட்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த ஹைட்லாம் எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ குழந்தை ஐ திங்க் அது போன்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காது. ஸோ ஜென்ரலா யோசிக்கும்போது அப்பாவை தேடி போற குழந்தை எப்படிங்க திசை மாறி வெவ்வேறு பக்கம் போகும் அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம கிட்ட வந்து எழுப்புதா. இதை தாண்டி இன்னும் கான்ஸ்பிரசி என்னன்னு பார்க்கும்போது, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிடர்கள் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசியதாகவும், அந்த ஜோதிடர்கள் அவங்க அம்மா கிட்ட வந்து இது அந்த குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடியே சில அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பதாகவும், இந்த நரபலி சார்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த இடத்துல வந்து நடக்குதுமா, பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருப்பதாகவும், அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அம்மா அலட்சியமா இருந்ததால இப்போ அந்த குழந்தை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த குழந்தையுடைய இந்த கேஸ் வந்து நரபலி சார்ந்த விஷயங்களாகவும் கான்ஸ்பிரசி வந்து அப்படி இப்படி என்று பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த நிலையில இப்போ இந்த நியூஸ் வந்து ரொம்ப சென்சேஷனலான ஒரு நியூஸா மாறி இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவை உற்று நோக்கும் ஒரு நியூஸாக மாறி இருக்கு. ஏன்னா 2 வயசு குழந்தைங்க அது ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இப்போ கூட மனசளவுல நினைச்சு பார்க்க முடியல. ஐயோ அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்கூடாது, கடவுளே பத்திரமா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது. குட்டி பாப்பா ஸோ ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்கங்க எல்லா மக்களும் சரி. இன்னும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து நான் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோஸோடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசுறாங்க. உங்களுடைய அம்மா அப்பா மேல வந்து டவுட்டா இருக்கு. அவங்க பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தைய இழந்து இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க மூஞ்சில சோகமே தெரியல அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெவ்வேறு கோணங்கள்ல இந்த கேஸ் வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, சந்தேகப்படப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல குழந்தை இருக்கக்கூடிய இடத்த வந்து ஸ்பாட் பண்ணிடுவோம். குழந்தைய வந்து நாங்க கண்டிப்பா மீட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஒரு ட்விஸ்ட் அதுல. ஸோ குழந்தை உயிருடன் கிடைச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாவே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நொறுங்கி போய் கிடக்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ உண்மையாவே அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் குழந்தை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா. ஸோ எல்லாம் வல்ல இறைவனை எல்லாரும் அதுதான் வேண்டி கேட்டுட்டு இருக்கோம். கடவுளே ஒன்றா இருக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், இங்க நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை வந்து அடைவாங்க. அந்த மன நிம்மதி வந்து எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து தரும் தெரியுமா? ஸோ எல்லாம் வல்ல அந்த இறைவன், அப்பா சாமி அதை மட்டும் நிகழ்த்தி வைக்கிற மாட்டியா? ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தை வந்து திருப்பி கிடைச்சிருச்சுன்னா. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த குழந்தை காணாம போனது, இது போன்ற தேடுதல் பணி இப்பயும் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கிறது உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு.
ஸோ கூடிய விரைவில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னென்ன இந்த குழந்தையுடைய இந்த காணாம போன கேஸ்ல அப்டேட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து தொடர்ந்து உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதற்கு நீங்கள் வந்து கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ அந்த குழந்தை காணாம போன இந்த துயரகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் மேற்கொண்டு நிறைய ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.